ஓம் நமச்சிவாய. பசு தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருந்தால் சிறப்பான யோகங்களை செய்யும் என்பதை பழங்கால பாடல் அடிப்படையில் பார்க்கலாம். பாரப்பா பரமகுரு 4-7-10 பகருகின்ற கோணமுடன் தனமும் லாபம். சீரப்பா ஜென்மனுக்கு யோகம் செப்பு செந்திருமால் தேவியுமே பதியில் வாழும். ஊரப்பா குடிநாதன் கண்ணுற்றாலும் குவளையத்தில் வெகுபேரை ஆதரிப்பாய். அறைகின்றேன் இன்னும் ஒன்று அன்பாய் கேளு. ஆறப்பா 6-8-12 அறைகின்றேன் அதன் பலனை அன்பாய் கேளு. ஏழப்பா 8க்கு வேசி கல்வன் கெடுதியுள்ள மனைவி பகை நோயால் கண்டம். ஆளப்பா அகம்பொருளும் சேதம் அப்ப நீ அவமானம் கொள்வான் அப்பா. காலப்பா 6க்கு தோஷம் உண்டு. தார்வேந்தர் பகையும் உண்டு ரோகம் உண்டு. ஊரப்பா ஈராறில் எங்கோன் ஆட்சி குற்றமில்லை புலிப்பானை கூறினேனே. அப்போ ஒரு ஜாதகத்தில் கேந்திர ஸ்தானங்களான 4-7-10 திரிகோண ஸ்தானமான 1-5-9 குரு பகவான் இருந்து அதை அந்த வீட்டுக்கு அதிபதியான லக்னாதிபதி பார்த்தால் சிறப்பான தனயோகத்தை செய்யும். அதே குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6-8 இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளையும் சில போராட்டங்களையும் அந்த ஜாதகருக்கு தன்னுடைய திசாபுத்தி காலகட்டத்தில் வழங்கும். அதே குரு பகவான் 12 ஆட்சி பெற்று இருந்தால் சிறப்பான யோகம் உண்டு என்பதே இப்பாடலின் கருத்தாகும். என் இனிய பசு தமிழ் ஜோதிட நேயர்களே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.